शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अद्वैते अर्थे प्रत्यगर्थे प्रत्यक्षस्यैकाद्वयस्याभिधानः यद्यप्येवं नातिरेकावकाशः पूर्णे तत्त्वे तत्त्वमर्थोपपत्तेः तत्त्वमर्थம் சொன்னால் பூர்ணதத்துவத்தில் ததர்த்தமும் இருக்கு துவமர்த்தமும் இருக்குன்னு சொல்றாரு. ததர்த்தமும் சேர்ந்திருக்கு துவமர்த்தமும் சேர்ந்திருக்கு அப்படின்னா அத்வைதத்துவம் பிரத்யக்ஷம் ரெண்டும் தான். துவம் சப்தத்தினுடைய அர்த்தத்திலிருந்து எடுக்க வேண்டியது பிரத்யக்ஷம், தத் சப்தத்தினுடைய அர்த்தத்திலிருந்து எடுக்க வேண்டியது அத்விதீயத்துவம். அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் வந்து அத்விதீயனா தெரியுது லோகத்துல, அதுதான் பிரசித்தி. ஜீவன் பிரத்யக்ஷ சைதன்யமா தெரியுது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுரூபமா தெரியாது. இது ரெண்டும் சேர்க்கலாம். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவம் என்றது சுரூபம் என்றது அத்விதீயம் தெரிஞ்சுக்கணும். அதனால எந்த ஒரு பூர்ண சுத்த சைதன்யத்தினுடைய போதம் ஏற்படுறதோ தத்துவமசி வாக்கியத்திலிருந்து, அந்த பூர்ண சைதன்யத்துல தத்துவமர்த்தத்துவம் இருக்கு, ததர்த்தமா இருக்கிறது சமர்த்தமா இருக்குது. பூர்ணே தத்தே தத்துவமர்த்தோபத்தே அது முடிஞ்சு போச்சு. நிகமனாயாம் காரணம் கிஞ்சிதஸ்தி குடம் உபயபதத்தா லக்ஷணா சத்தியதே அத்தः நஹி விநிகமனாயாம் ஹேத்துபாவே கதாச்சித் சுதிரியம் உபலப்தா கோயமித்யாதி வாக்கி. இங்கே சொல்ற ஒரு கேள்வி, ரெண்டு பதத்திலும் லட்சணம் இருக்க, ஏதோ ஒரு பதத்தில் போருமே அப்படி கேட்க. நான் எத்யேவம் ஏகதேச லட்சணாயாம் அங்கீகிருதாயாம் நிரோத பரிஹாராத் அபீஷ்டவாக்கியாத் சித்திஹி तर्हि एकपदे लक्षणाश्रयणेति तत्सिद्धे पदद्वयेति लक्षणाश्रयणम् अनावश्यकम् इत्यत आह. என்ன கேட்கிறார்? அற்புதத்தினுடைய அர்த்தம் சர்வஜ்ஞத்துவ விசிஷ்ட சைதன்யம், தொம்பதத்தினுடைய அர்த்தம் அல்பஜ்ஞத்துவ விசிஷ்ட சைதன்யம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் சொல்லும் பொழுது விரோதம் ஏற்படுறது. இந்த விரோதத்தை பரிகரிக்கிறதுக்கு லட்சணம் வேணும்னு சொல்றாரு. சரி இருக்கட்டும், அந்த லட்சணம் ரெண்டு பதத்திலும் வேணும் இருக்கு. நீங்க என்ன பண்றது? அந்த பதத்துக்கும் சுத்த சைதன்யம் அர்த்தம் எடுத்த, இங்கேயும் சுத்த சைதன்யம் எடுத்து அது சேர்க்கிற மாதிரி இருக்கு. அது வேண்டாம். ஏதோ ஒரு பதத்துக்கு அர்த்தம் அப்படின்னா மாத்துவாள் என்ன பண்ணுவா? தத்துவத்தினுடைய அர்த்தம் ஈஸ்வரன், தொம்பதத்தினுடைய அர்த்தம் ஜீவன் இல்லை, தொம்பதத்தின் லட்சணம் என்ன லட்சணம்? தவ பிரதாசிரயா லட்சணம் பண்ணலாம். ஏதோ அந்த ஈஸ்வரனுக்கு சேர்ற மாதிரி தொம்பதத்தினுடைய அர்த்தத்தை மாற்றலாம். இல்லைன்னா தொம்பதத்திற்கு சேர்ற பதார்த்தத்துக்கு சேர்ற மாதிரி தத்துவத்தினுடைய அர்த்தத்தை மாற்றலாம். ரெண்டு பதத்திலும் லட்சணம் சொல்றது இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப தத்துவத்துக்கு லட்சணம் இருக்கின்ற சதாசிரதா சதாசிவகமசி, நீ ஈஸ்வரன் கிடையாது இருந்தா கூட ஈஸ்வர ஆசிரியனா இருக்க. அதனால தொம்பதத்துக்கு நீதான், தத்துவத்துக்கு ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வர ஆசிரியா, ஈஸ்வர ஆசிரியா அப்படி அர்த்தம் எடுத்தால் ஒட்டுறது இல்லையா? சதாசிவ ஈஸ்வராசிரியா துமசி சரியா போச்சு. இல்லைன்னா இங்கேயும் பண்ணலாம், தொம்பதத்துக்கு ஒரு ஆசிரியா இருக்கலாம், உன்னுடைய சுவாமி நீனா பண்ணலாமா கேட்டா அதோட இருக்கு. அது லட்சணம் இல்லை, அது வந்து பதச்சேதமே மாற்றணும். ஐததாத்யம் இதம் சர்வம் தத்சத்யம் ச ஆத்மாதத்வமசி இருக்கு. ஆத்மாதத்வமசி
தத்துவமசின்ற இடத்துல ஆத்மா அதத்துவமசின்னு பிரிக்கிறது. அப்படியெல்லாம் பலவிதமான மேஜிக்குகள் பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறார். அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு சமாதானம் சொல்றது, நக விநிகமனாயாம் காரணம் கிஞ்சிதஸ்தி. தற்பதத்தில் லட்சணம் வேணுமா? இது நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பதத்துல தற்பதத்தினுடைய லட்சணம் இல்ல தற்பதத்தினுடைய அர்த்தம் கொஞ்சம் மாத்திரதா இருந்தா இங்க ஒட்டுறது, இல்ல தொம்பதத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் மாத்திரதா இருந்தா அங்கே சேர்க்க முடியாது. ரெண்டு விதமா கூட பண்ணலாம் இல்லையா? அதனால அதுதான் சொல்ற, அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா என்ன விநிகமனம் இருக்கு? விநிகமனா நாம என்ன? விநிகமனா நாம அந்நியதர பட்சபாதினி யுக்தி விநிகமனா. இப்படியான ஒரு சந்தேகம் வரும்போது இப்படிதான் என்றது முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு யுக்தி வேணும். அது இருந்தால் அது பண்ணலாம். இல்லைன்னா விநிகமனம் கிடையாது. அவ்வளவுதான். அந்த பதத்துல லட்சணை எடுத்துட்டு தற்பதத்தினுடைய அர்த்தம் மாற்றணுமா இல்லைன்னா தொம்பதத்தினுடைய அர்த்தம் மாற்றணுமா? ரெண்டு விதமா கூட அன்வய அனுபவத்தை பரிகாரம் பண்றதுக்கு வழி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது விநிகமனம் கிடையாது, உங்களுக்கே இல்லை விநிகமனம். அதனால அவ என்ன பண்றது? விநிகமனா நாசிஜே உபயத்தாக்கு ரெண்டு வழிதான். விநிகமனம் இல்லைன்னா ரெண்டு ஒத்துதான், இல்லைன்னா ரெண்டு ஒத்துக்க கூடாது. இவன் போனமா விநிகமனம் இல்லை, ஏதோ ஒரு விநிகமனம் சொல்லி ஆகும். விநிகமனம் இல்லைன்னா ரெண்டு பேரும் போகணும், இல்லைன்னா ரெண்டு பேரும் போக வேண்டாம். இது ரெண்டு வழிதான், மூணாவது வழி கிடையாது. அப்படி இருக்கிறச்ச தத்துவமசி வாக்கியத்துல தப்பதத்தில் லட்சணம் வேணுமா தொம்பதத்தில் லட்சணம் வேணுமா? விநிகமனா விதம் விநிகமனம் கிடையாதுனால் ரெண்டு இடத்துலயும் லட்சணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வாக்கியார்த்தத்தை எடுத்துட்டா அன்மையானூர்த்தி அன்மையை சரியா வரல. அப்போ என்ன பண்றது? ரெண்டு பதத்திலும் லட்சணம். அதனால அத்வைதிகள் கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன கேள்வி வந்ததுன்னா ரெண்டு பதத்துல இருக்க லட்சணம், ஏதோ ஒரு பதத்துல லட்சணம் இருக்குன்னு மாற்றலாம் இல்லையா கேட்கிறேன். அதுக்கு பதில் வந்துருக்கு, நக விநிகமனாயாம் காரணம் கிஞ்சிதஸ்தி ஸ்புடம் உபயபதஸ்தா லட்சணா சத்தியதே அதஹ. அதனால தான் உபயபதஸ்தா லட்சணா ஸ்புடம் சத்தியதே. ரெண்டு பதத்துல லட்சணம் இருக்கு, ஜெகர லட்சணம் ரெண்டு பதத்திலும் இருக்கு ஒத்துந்தான். நகி விநிகமனாயாம் ஹேத்துபாவே கதாச்சித் குதிரியம் உபலப்தா சோயம் இத்தியாதி வாக்கியம். இது கோயம் இத்தியாதி வாக்கியத்தில் உபலப்தமா இருக்கு லோகத்துல. அங்கேயும் அப்படிதான் விநிகமனாயம் இருக்கு. தற்பதத்துக்கு தற்கால விற்பி தேவதத்தான் அர்த்தம், தேசத்துக்கு எதிர்கால தேசவர்த்தி தேவதத்தான் அர்த்தம். விசித்தத்துக்கு ஐக்கியம் வராது. அவன் என்ன பண்றதுன்னா ஏதோ ஒரு அர்த்தம் பண்றது பண்ணி அன்வயம் சரிப்படுத்த முடியும் என்றதுனால ஒரு பதத்தில் லட்சணம் போதும் யாரும் முடிவு எடுக்கிறது இல்லை. ரெண்டு பதத்தையும் ஸ்வரூபத்தில் கொண்டு வந்து ஸ்வரூபம் ஏகம், தற்காலமும் தத்தேசமும் எல்லாம் விட்ட பாக்கி இருக்கிறது என்ன ஸ்வரூபம், அது ரெண்டும் ஒண்ணுதான் என்ற முடிவு எடுக்கிறது. இன்னொரு வித்தியாசம் அந்த உதாரணத்துக்கு இந்த உதாரணத்துல என்ன வித்தியாசம்னா, அங்கே ஸ்வரூபத்தை மட்டுமா போதனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? தற்காலத்துக்கும் தத்தேசத்துக்கும் விவக்ஷை இல்லை, அவ்வளவுதான். தற்கால தத்தேச விசிஷ்ட தேவதா என்ற இடத்துல தற்காலத்துக்கும் தத்தேசத்துக்கும் விவக்ஷை இல்லை. இங்க ஏதற்காலத்துக்கும் ஏதோ தேசத்துக்கும் விவக்ஷை இல்லை, அவ்வளவுதான். ஏதற்காலம் ஏதோ தேசம் ரியலாவே இருக்கு, தற்காலமும் தத்தேசமும் ரியலா இருக்கு. அவன் அந்த காலத்தோட அந்த தேசத்தோடும் உண்மையா சம்பந்தம் இருந்திருக்கு. இப்ப இந்த காலத்தோட இந்த தேசத்தோட சம்பந்தம் உண்மையா இருக்கு. அது ரெண்டும் விடுறதுன்னா என்ன அர்த்தம்? விவக்ஷை கிடையாது, அவ்வளவுதான். இங்கே என்ன, இங்கே அப்படி இல்லை, விவக்ஷை கிடையாது மட்டும் இல்லை, இங்க ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அல்பத்தியத்துவம் அதெல்லாம் விடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய சர்வஜத்துவம் விடுறதுன்னா என்ன அர்த்தம்? அது சத்தியம் இல்லைன்னு தெரியறதுன்னு அர்த்தம்.
அது சத்தியம் இல்லை. அது சத்தியமா இருந்தால் ஐக்கியத்தை எப்படி சொல்றது ஸ்ருதி? இதெல்லாம் பூர்வ நிச்சயத்தினால அர்த்தம் பண்ணக்கூடாது. பூர்வ நிச்சயம் பண்ணி அர்த்தம் பண்றதா இருந்தா வந்து சரிப்பட்டு வராது. நகி அபிமான சதேன அபிமான வசேன வருஷசதேனாவது சாஸ்திரார்த்தம் நிர்ணயம் சிக்கியா பாஷையார சொல்றார். அபிமானம் இருந்தால் இப்படிதான் இருக்கணும்னு முதல்ல நிச்சயம் பண்ணா அப்புறம் அர்த்தம் வராது. இப்போ என்ன பாருங்க, இது ரொம்ப குழந்தை குழந்தை தெரிய விஷயம். தத்துவமசி அது நீ சொன்னா ஐக்கியம் சொல்றது எல்லோருக்கும் தெரியாது. அந்த ஐக்கியம் ஒத்து வர்றது இல்லை, நமக்கு ஒரு கவலை ஏற்படுறதுனால. ஐக்கியம் ஒத்து வர்றது இல்லைன்னா என்ன பண்றது? அங்க இருக்கிற சர்வஜத்துவம் இங்க இருக்கிற இருக்க விசேஷ அம்சங்கள் விடலாமே கேட்டேன். எப்படி விட முடியும்? அது இருக்கிறது தானே. அப்பதான் உபயோகப்படுறது. நித்யாத்துவ உபதேசம் தெரியாது மற்ற பல இடங்கள்ல. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து சரியா வருது. இந்த சம்சாரம் நித்யா என்ற உபதேசம் பல இடத்துல தெரியுது. அந்த உபதேசமும் இந்த உபதேசமும் சேர்ந்து சரியா போறது வருது. அந்த நிச்சய என்ற உபதேசம் இங்க உபயோகப்படுறது. அதெல்லாம் இது இந்த ஸ்ருதிக்கு அந்த ஸ்ருதிகள் எல்லாம் சககாரி வித்தியாச ஸ்ருதி. நிச்சயம் மாயாமயம் சொல்றது இதுக்கு உபயோகப்படுது. மாயாமயம் இருந்தால் மாயாமயமா இருக்கக்கூடிய தர்மத்துக்கு பரஸ்பரம் விரோதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சத்தியமான ஒரே ஒரு சைதன்யத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த வாக்கியம் வந்திருக்கு. ரொம்ப சகஜமாக நம்மளால நிரூபணம் பண்ண முடியாது. மற்றவங்க நிரூபணம் சகஜம் இல்லை, சுவாரஸ்யமான அர்த்தம் இல்லை. ஏன்னா சத்திய ஆசிரியா என்ற நீ வந்த ஈஸ்வரனுடைய அதீனன் என்ற அர்த்தத்துல, நீ ஈஸ்வரனுடைய அதீனன் என்ற அர்த்தத்துல நீ ஈஸ்வரன் தான் நீ யாராவது சொல்லுவாரா? அப்படி ஒரு யூசேஜ் இருக்கா? முதல்ல பாருங்க, ஒரு பிரபுவை இருக்குங்க, அந்த பிரபுனுடைய ஆசிரியன் நீ என்ற அர்த்தத்துல நீ அந்த பிரபுதான் சொல்ல முடியாது. ஆனா சொல்லலாம். ஸ்துதி பண்றதுக்கு எல்லாமே ஒரு கேள்வி, ஒரு இது பிரபலமான நல்ல கேள்வி. உன்னை ஸ்துதி பண்றதுக்கு நீ அவருடைய ஆசிரியன் சொல்றது, அவரே மாதிரியே அவர்கிட்ட நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்தாலே நடக்கும். அந்த அர்த்தத்தில் ஸ்துதி பண்ணலாம், அந்த அர்த்தத்தில் தான் ஸ்துதி பண்ணலாம். அது விவரிக்க வேண்டிய விஷயம். எப்படியாவது ஸ்துதி பண்றது இல்லை. நீ அவருடைய ஆசிரியனா இருந்தா, ஆசிரியன் என்றது உண்மை, அவருதான் சொல்றது. தேவதத்தன் ஒரு பிரபு இருக்கு, அவனுடைய விருத்தின் ஒருத்தன் இருக்கு. அந்த விருத்தினை போய் தேவதத்தமசி தெரிஞ்சு சொல்றது அவருடைய விருத்தினா இருக்கு. இருந்தாலும் சத்திய ஆசிரியன் அர்த்தம். அதனால அவர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஓரளவுக்கு உனக்கிட்ட நடக்கும் என்ற அர்த்தத்தில் உண்மையை பிரைஸ் பண்றதுக்கு தானே அப்படி சொல்லணும். அந்த அர்த்தம் தான் கிடைக்கும். சுத்தியர்த்தகமான தத்துவமசி வாக்கியத்தை வியாக்கியானம் பண்றதா இருந்தால் அந்த அர்த்தம் தான் கிடைக்கும். அந்த அர்த்தம் விவக்ஷிதமா இருந்தாதான் ஸ்துதி பண்ணணும். துவைத சித்தாந்தத்தில் அந்த அர்த்தம் விவக்ஷிதமா. ஜீவனை ஸ்துதி பண்றத வச்சு எடுத்தா கூட அந்த சுத்தியர்த்தம் விவக்ஷிதம் சொன்னா இன்னும் கஷ்டம் இருக்கு. ஏன்னா ஈஸ்வரன் பண்ண வேண்டிய காரியம் ஒரு காரியம் கூட ஜீவனால பண்ண முடியாது. அந்த ஸ்துதி நடக்காது. அந்த ஸ்துதி பிரதீதி கிடையாது. விசிஷ்டா வேத மதமா இருந்தாலும் வேத மதமா இருந்தாலும் அவளுக்கெல்லாம் ஈஸ்வரன் ரொம்ப மேல வச்சிருக்கு இல்லையா, சாதாரணம் இல்லை. அதனால ஈஸ்வரனுடைய வேலை ஏகதேசம் கூட ஜீவனால பண்ண முடியாது. ஈஸ்வரன் அத்தியந்த சுதந்திரம், ஜீவன் அத்தியந்த பரதந்திரம். அவனே போய் நீ ஈஸ்வரன் தான் ஸ்துதி பண்ணக்கூடாது, அது நினைக்கவும் கூடாது. ஆமா, அதுதான் சொன்னேன். ஈஸ்வரனுக்கு அது ஒரு இன்னொரு விஷயம். நீங்க எவ்வளவு நல்ல விஷயம். இந்த பிரபு இல்லாத இடத்துல தான் போய் ஸ்துதி பண்ணணும். பிரபு இருக்கிற இடத்துல பிரபு உட்கார்ந்து இருக்கா, நான் வெற்றினை பார்த்து நீ தான் பிரபு என்ன வரும் வரலாம். அதுதான் நீங்க சொல்றது வாஸ்தவம். ஸ்துதி பண்றது எந்த இடத்துல? பிரபு இல்லாத இடத்துல இவனே கொஞ்சம் மேல கொண்டு ஏதோ நடத்தணும், அதுக்காக ஸ்துதி பண்றது. பிரபு இருக்கிற இடத்துல பிரபுவை பார்த்துங்க, அந்த விருத்தினை பார்த்துங்க,
அப்போ இதுவும் நீதான சொன்னால் அவருக்கு என்ன மனசில் வரும்? அதனால புத்தியர்த்தம் இங்க விவக்ஷிதமே இல்லை, அவளுக்கும் இல்லை, துவைத மதத்திலும் இல்லை. துவைத மதத்திலும் புதி விவக்ஷையினால அந்த லட்சணையை ஒத்துக்க முடியாது. கதாசிதா என்ற கதைவான விவகாரம் புதி விவக்ஷிதமாக இருந்தால் தான் நடக்கும். ஒன்னா. இன்னொரு காரணம், இங்க வந்து புதி விவக்ஷை இல்லைன்னு எப்படி தெரியுது? புதி விவக்ஷை இருந்தால் உண்மையாவே அப்படி இருக்கணும்ன்றது இல்லை. பாருங்க, வஸ்துக்கு ஸ்திரியை வச்சுருந்தா ஸ்துதி பண்ணணும்ன்றது கிடையாது. அசத்தியத்தை வச்சிருந்தா ஸ்துதி பண்ணலாம். சிம்ஹோ மாணவகான ஸ்துதி பண்றது. இந்த இடத்துல அந்த சிம்மமே அர்த்தம் இல்லை. சிம்மம் இல்லைன்னு தெரியும் நமக்கு. சிம்மத்துக்கு இருக்கிற சௌரியாதிகள் எவ்வளவு விசேஷமா இருக்கோ அந்த அளவுக்கு விசேஷமா மாணவர்களுக்கு இருக்க முடியுமா? அப்படி இல்லை, கிட்டவே போக முடியாது இல்லையா? சிம்ஹாத சௌரிய சதுச சௌரியவான் அர்த்தம் பண்றோம், உண்மையா அப்படி இருக்கா? சிம்மத சௌரியம் எப்பேற்பட்ட சௌரியம் அது? இவன் ஏதோ ஒரு கத்துறா, அவ்வளவுதானே. இவனுக்கு என்ன சௌரியம் என்ன இருக்கு? என்ன சௌரியம் ஆயிடுமா? சிம்மத்துக்கு இருக்கிற சௌரியத்தோட துளி கூட சம்பந்தம் இல்லை இவனுக்கு இருக்கக்கூடிய சௌரியம். ஏதோ கொஞ்சம் சௌரியம் இருக்காது. அதனால சிம்மத்தில் இருக்கிற சௌரியம் மாதிரி இவனுக்கு சௌரியம் இல்லை, உண்மையா இல்லை. ஆனா அப்படி ஒரு அர்த்தம் வச்சிருந்த சொல்றது துதி பண்றது. இந்த துதியில சரியா போனோம்னா சரியா அந்த சிம்மத்தில் இருக்கிற சௌரியமே இவனுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் துதி பண்ணணும். அப்படி இருக்கா ரூல்? இப்படி இருக்கக்கூடாது. அது எதை வச்சு துதி பண்றதோ அது மேலதான் இருக்கணும். அதுதான் துதி சரியா போகுது. இல்லைன்னா துதி பண்ணக்கூடாது. நான் எதுக்காக சொல்றேன், ஒரு அசத்தியமான ஒரு அம்சத்தை வச்சுருந்துதான் துதி பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு துதின்னு பேர் கிடையாது. அசத்தியமான ஒரு அம்சத்தை வச்சுருந்தா துதி பண்ணணும். அப்படி இருக்கிறது 9 தடவை உபதேசம் பண்றது, மேல மேல இவன் கேள்வி கேட்கறது, அதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கலா சமாதானம் பண்றதெல்லாம் அனாவசியம். ஜஸ்ட் ஒரு துதி பண்றதுக்காக வருவோம். சிம்மமானதா சிம்மமே கூட்டா ஒரு மாணவனை கூட்டா இன்னொரு எப்படி நீங்க அப்படி சிம்மம் சொல்றேன்? இல்ல, சிம்மம் மாதிரி ஒரு ரொம்ப உற்சாகியா இருக்கிறதுனால சிம்மம் சொல்றேன். கதம் பற்றி தாரசா உற்சாகோ கௌதவதி கேள்விஇருக்கா? உற்சாகோ கவதி சிம்மம் மாதிரி தான் இருக்கு. அப்படி ஒரு ரூபா கேள்வி பதிலெல்லாம் இருக்காது. ஏப்பா சும்மா சொன்னேன் அவ்வளோதான், விடு அவ்வளோதான். புதிக்காக சொன்னால் ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அவ்வளோதான், விட்டுரு அவ்வளோதான். அதுக்கு மேல யுக்தி கேட்டா கதம் மயம் சிம்மோ கவதி கேள்வி என்ன பைத்தியம் தானே வரும். கதம்னோ கோமியா எத்தனை கேள்வி மேல மேல, அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறது, ஒரு திருஷ்டாந்தம் காணிக்கிறது, அதுக்கு மேல இன்னும் கேள்வி, அதுக்கு மேல திருஷ்டாந்தம், 9 தடவை மேல மேல உபதேசம் பண்ணி. அதனால என்ன தெரியுது? சும்மா துதி பண்றதுக்காக இது இல்லை. அப்படின்னா வஸ்து தத்துவம் போதிக்கிறதுக்காக சொல்லணும். இப்ப என்ன வஸ்து தத்துவம் இருந்து தத்துவமசி வாக்கியத்திலிருந்து வருது? கதாசிரியத்துவமசின்னு வஸ்து தத்துவமாகும். இன்னொரு முக்கியமான இருக்கு, கதாசிரியத்துவமசி என்ற அர்த்ததோஷ விவக்ஷை இருந்தால் ஜெயிக்க சொல்லலாம் இல்லையா? தத்துவமசியை எதுக்கு சொல்றது? அது நியாயமா? வேதத்தையே கேட்கலாம், அது நியாயமாக கதாசிரியரான படிச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அது நமக்கே ஒரு குழப்பம் வர்ற மாதிரி. அதுவும் 9 தடவை தத்துவமசி 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 எடுக்க வேண்டிய அர்த்தம் கதாசிரியா. அது என்ன அது நியாயம்? ஏதோ ஒரு இடத்துல கதாசிரியான்னு சொன்னா நமக்கு யோசிக்கலாம், அது கிடையாது. எல்லா இடத்துலும் தத்துவமசியும் இருக்கு. அப்போ கதாசிரியத்துவமசி இத்தியர்த்த விவக்ஷாயாம் சத்யாம் கதாசிரயா இத்தியோ ஸ்பஷ்டதையா வக்தும் சக்கியம் இது ஸ்திதே தத்துவமசி கிமர்த்தம் வக்தவ்யம்? வேதத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாம். வேதத்தை கேட்கறது இல்லை. வேதம் இப்படி ஒரே மாதிரி பல தடவை சொல்றதா இருந்தா என்ன விவக்ஷம் இருக்கும்? இப்ப யோசிக்க வேண்டாமா? அதான் வேதத்தை கேட்க முடியாது. நகி ஆம்னாயஸ்ய ஆம்னாயேன உக்தம் பரிணியோக்தம் நகி ஆம்னாயம் பரிணியோக்தம் பிரபவாம ஆம்னாயேன உக்தம் அர்த்தம் பிரதிபத்தம் பிரபவாம. சாம்பிரபாஷம் பல தடவை இந்த மாதிரி தத்துவமசின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா?
சதாசிரியா சதாசிரியம் அர்த்தம் மாற்றுறதுக்கு வெட்கம் இல்லையா கேட்கணும். ஏனால் சாட்சாத் வாதக சப்தத்தால சொல்ல வேண்டிய விஷயம் வாதக சப்தத்தினால தானே சொல்லணும். எதுக்கு லாட்சணிக சப்தத்தினால சொல்றது? சாட்சாத் வாதக சப்தத்தினால பிரைமரி மீனிங் வச்சிருந்த முக்கியார்த்தத்தை வச்சிருந்த நம்மளால சொல்ல முடியும். அது சதாசிரிய சமசி ஒருத்தர புரிய வைக்கணும்னா சதாசிரிய சமசியை ஸ்பஷ்டமா சொல்லாமே இல்லையா? அப்படி சொல்ல முடியும் பொழுது முடிவுன்றது இருக்கிறது. தத்துவமசி தத்துவமசி சொல்றது தப்பு. தப்புன்னா என்ன அர்த்தம்? அதனால அந்த அர்த்தம் கிடையாது அர்த்தம். இப்ப கேட்கலாம், நமக்கும் லட்சணம் இருக்கு இல்லையா? லட்சணம் இல்லாம ஏன் அபேதம் சொல்லக்கூடாது? கேட்டா அப்படி இல்லை. அபேதம் சொல்லணும்னா லட்சணம் இல்லாம தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க லாட்சணிக வாக்கியார்த்தத்தை வச்சிருந்த நீங்களும் சர்க்கஸ் பண்றது இல்லையா? கொஞ்சம் ஒரு மேஜிக் பண்ற மாதிரி இருக்கேன். ஜகத லட்சணம் எல்லாம் போட்டு குழப்பமா பண்ணி எப்படியாவது உங்களுடைய மனதில் இருக்கிற அர்த்தம் அதிலிருந்து கிடைக்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை வெளியில எடுத்து கொண்டு வர்ற மாதிரி இருக்க கஷ்டப்பட்ட. அப்படி இல்லை, கஷ்டம் ஒண்ணும் இல்லை. எனக்கு நான் சொல்ற அர்த்தம் கஷ்டத்தால் இருக்கிற அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தம் முதல் மனசுல வர்றது பிரதீகம் உபபாதீகம் லட்சணா ஸ்வீகர்த்தவியா பாருங்க. அந்த அர்த்தம் தாற்பயம் வர்றது மனசுல. ஆமா, தாற்பயத்தை முடிவு பண்ணும் பொழுது தாற்பயம் அந்த சாமானாதிகாரம் இருந்தா முதல் அபேதம் தான் தெரிய வரும் நமக்கு. ராசரதி ராமஹா சொல்லும்போது ராசரதி தான் ராமன் தானே தெரியுது. ராசரதியோட ஆசிரியம் ராமன் தெரியுதா? அப்படி தெரியறதில்லை. அந்த அர்த்தம் கொண்டு வரதுதான் சிரமம் இருக்கு. இது அப்படி இல்லை. நமக்கு முதல் மனசுல ஏற அர்த்தத்தை டெக்னிக்கலா ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால லட்சணம் கொண்டு வருது. தத்துவமசி என்ன குழந்தைக்கு கூட அது நீதான் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. அந்த கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை எப்படி பிரைமரி மீனிங் வச்சுட்டு எப்படி சாதிக்க முடியும்னு சொல்லும்போது சாஸ்திரத்துல அந்த டெக்னிக்கல் சில குழப்பங்கள் பரிகரிக்கிறதுக்கு லட்சணம் ஆசிரியர்கள். அதனால நம்ம கிருத்திரிமமா அர்த்தத்தை சொல்றது இல்லை. அகிருத்திரிமா சுவாபாவிகமா கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை அந்த மனசுல ஏற அர்த்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு கொண்டு வருது. நீங்க எப்படி இல்லை, மனசுல வராத அர்த்தத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு லட்சணம் கொண்டு வருது. அது ரெண்டும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அன்மைய அனுபவத்தை பரிகாரம் பண்றது மட்டும் இல்ல லட்சணா விருத்தியோட கிருத்தியம். அன்மைய அனுபவத்தை பல விதமா பரிகாரம் பண்ணலாம். இப்படி ஒரு அன்னை இப்படி ஒரு அன்னை ஏதோ விதமா பரிகாரம் பண்ணலாம். அன்னையும் சரியா போச்சதுனால என்ன வந்தது? அந்த வாக்கியத்தோடைய யோசிதார்த்தம் கிடைச்சதா? இதுதான் முக்கியம். அது கிடைக்கல என்னால் அன்னையும் சரியா போச்சதுனால ஒன்றும் உபயோகம் இல்லை. நகி வினிகமனாயம் ஜேத்தபாவே வினிகமனாவிதம் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் லட்சணை என்ற சொல்ற சம்பிரதாயம் எங்கேயும் உபலப்தம் இல்லை. அது எங்கே தெரிகிறது? கோயில் நிச்சயாதி வாக்கியம். வினிகமனாவிதம் இருந்தால் ரெண்டு இடத்துல லட்சணை வேணும். ஒரு இடத்துல மட்டும் லட்சணை என்ற ஒரு சம்பிரதாயம் நகி உபலப்தது. அதனால கோயில் நிச்சயாதி வாக்கியத்தில் அப்படியும் ஒரு லோகத்துல தெரியறதும் தெரியுது. இதனால ரெண்டு பதத்திலும் லட்சணை உத்தந்தாகும் ஒரு சம்பிரதாயம் சொல்றேன். அதுக்காக அப்புறம் பிரதம கதம பாவோ நிர்ணயே காரணம் சேத் அயமபி நியமோ நன்யதார்த்தஸ்ய திருஷ்டே பிரதமபடிதம் ஆசீத் தற்பதம் சாமவேதே தர்மபடிதமேதத் திருஷ்டம் அத்துர்யுவேதே. நல்லா இருக்கு. வினிகமனாவிரகம் சொல்றது இல்லையா? என்ன வினிகமனாவிரகம்? ரெண்டு பதம் இருக்கு. சதுத்துவம். இந்த பதத்துல லட்சணையா இந்த பதத்துல லட்சணையா ஒரு கேள்வி வரும்போது ஏதோ ஒரு பதத்துல மட்டும்தான் லட்சணம் வேணும்னு சொல்றதுக்கு ஒரு வினிகமகம் கிடையாது. அதனால ரெண்டு பதத்துல லட்சணம் நீங்க தெரியாது. ஆனா அது அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு வினிகமகம் சொல்ல முடியும். என்ன? பிரதம படித்தே பதே லட்சணா மாஸ்து. லட்சணைன்னா ஒரு முக்கியார்த்தத்தை விடுறது தானே. அது ஒரு தோஷம் தான் சொல்லணும். அப்ப அந்த தோஷத்தை ரெண்டாவது பதத்தில் ஸ்வீகாரம் பண்ணலாம், முதல் பதத்தில் வேண்டாம். முதல் பதம் முதல் உச்சரிதமா இருக்கிறதுனால அதையே நம்ம அப்படியே வச்சுக்கணும்.
ரெண்டாவது பகுதியில் ஏதாவது மாற்றம்னா ரெண்டாவது பகுதியில் அந்த வேலை இருக்கட்டும். இது அசஞ்சாத விரோதித்த நியாயம். ஒரு நியாயம் அசஞ்சாத விரோதித்த நியாயம். அது நியாய விவரணங்கள் பண்றதுக்கு நாம் போறதில்லை. ஆனால் அதுக்கு ஒரு விரசமான உதாரணம் சொல்றேன். முதல் சொல்றத அதுக்கு ஒரு வேல்யூ தனி இருக்கு. பிரதமோபஸ்திதமா இருக்கிறதுனா அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு. அதனால பிரதமோபஸ்திதமான பதத்தினுடைய முக்கிய அர்த்தத்தை அப்படியே வச்சுக்கணும். ரெண்டாவது உபஸ்திதமான பதத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சம்ஸ்கிருதம் தெரியாத ஒரு படிச்சுட்டு இருக்க ஒரு குழந்தை அகம் கச்சதின்னு சொல்றான். அகம் கச்சதின்னு சொல்றாங்க சொல்றான். அகம் கச்சதின்னு சொல்லக்கூடாது உண்மையா? அப்ப நம்ம எப்படி திருக்கிறது? ரெண்டு விதமா திருக்கலாம். சக கச்சதி திருக்கலாம், இல்லைன்னா அகம் கச்சாமின்னு திருக்கலாம். நீங்க டீச்சர் சொல்லுங்க, என்ன திருத்தம் நீங்க நடத்துறீங்க? ரெண்டாவது ஒன்றாக திருத்தம் உண்மையா எப்படி திருத்தம்னு கேட்டா அப்படி சொல்லாதுப்பா, அகம் கச்சாமின்னு சொல்லு. ஏன் சக கச்சதின்னு கூட திருக்கலாம் இல்லையா? இதுக்குதான் சொன்னேன். நம்மளுடைய மனசுல அப்படின்னா முதல் இருக்கிற பதம் அப்படியே இருக்கட்டும், ரெண்டாவது பதத்தை கொஞ்சம் இடுப்பு சரியா இருக்கிற மாதிரி அதை மாற்றுறது. அதுதான் நம்மளுடைய மனசு அப்படிதான் போகும், புத்தி அப்படிதான் ஒர்க் பண்றது. இதுதான் அசஞ்சாத விரோதித்த நியாயம். உண்மையா சொன்ன. அதனால அந்த கச்சதி என்றது கச்சாமின்னு மாற்றலாம், அகம் அப்படியே இருக்கட்டும், அகம் கச்சாமி புரிதல்ல, இதுதான் சரியா இருக்கு. அந்த மாதிரி தத்துவமசி பதத்துல முதல் பதம் தற்பதம் இருக்க, ஈஸ்வரவாதகமான தற்பதம் இருக்கு, அது அப்படியே இருக்கு. தொம்பதத்துக்கு அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றலாம், அப்படி இருக்குது. தற்பதத்துக்கு லட்சணம் வேண்டாம், தொம்பதத்துக்கு லட்சணம் வச்சுக்கோங்க. இதனால் விநிகமனம் இருக்கு. அதனால விநிகமனா விரகம் சொல்லக்கூடாது கேட்டால் அது பதில் கொடுக்கிறார். அப்படி ஒன்றும் நியமமே கிடையாது. என்ன நியமம் இல்லை? ஈஸ்வரவாதக பதம் தான் முதல் இருக்கு. எல்லா ஐக்கியோபதேச வாக்கியத்திலும் ஐக்கியோபதேச வாக்கியம் இது ஒன்றும் மட்டும் இல்லை. தத்துவமசி மாதிரி இன்னும் பல வாக்கியங்கள் இருக்கு இல்லையா? ஈஸ்வரனே தான் முதல் எல்லா இடத்திலும் சொல்றது, அப்படி நியமம் இல்லை. ஏன் நியமம் இல்லைன்னா, இப்ப தத்துவமசி என்ற வாக்கியத்தில் தத்துவம் ஆரம்பத்தில் இருக்கு, அதனுடைய அர்த்தம் ஈஸ்வரன் அர்த்தம். தொம்பதம் ரெண்டாவது இருக்க ஜீவன் அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மி என்ற வாக்கியம் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி என்ற வாக்கியத்துல அகம்னு முதல் இருக்கு, அந்த ஜீவபரமான பதம் முதல் இருக்கு. பிரம்மா என்ற ஈஸ்வரபரமான பதம் ரெண்டாவது இருக்கு. அப்ப அங்கே என்ன பண்றது? அப்ப இங்கே சொன்ன அங்கே போச்சு. முதல் இருக்கிற பதத்துல தான் லட்சணம் பண்ண போச்சுன்னா அங்கே என்ன பண்றது? அங்கே ஈஸ்வரவாதத்துக்கு போது ரெண்டாவது இருக்கு. அப்ப அங்கே அர்த்தம் வேற விதமா ஆயிடும் இல்லையா? அதனால இது நியமம் கிடையாது. பிரதம தர்ம பாவோ நிர்ணயே காரணம் தே அயம் அப்படி நியமோனா. ஈஸ்வரவாதக பதம் தான் முதல் இருக்கும், அப்படி ஒரு நியமம் கிடையாது. ஏன் அந்நிய சாத்தியத்தை திருஷ்டே வேற விதமா கூட தெரியுது. பிரதம படிதமாக்கி தற்பதம் சாமவேதே, சாமவேதேன சாந்தோக்கியோபனிஷத்துல தற்பதம் ஈஸ்வரவாதக பதம் பிரதம படிதம் ஆசி. பிரதம படிதம் ஏது திருஷ்டம் அபரிவேதே. அபரிவேதம்னா பிரதாரண்யம். பிரதாரண்யத்தில் இருக்கிற வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி என்ற வாக்கியம். அதுல ஈஸ்வரவாதக பதம் பிரம்மபதம், அது ரெண்டாவது இருக்கு. இது என்ன வந்திருக்கு? அது மட்டும் இல்ல, ஸ்ருதிவாக்கியத்தில் இருக்கிற பதத்தை வச்சு நம்மளால கொஞ்சம் யோசிக்க முடியும். லோகத்துல பாருங்க, லோகத்துல சோயம் தேவதத்தான் வாக்கியம் இருக்கு. அங்கேயும் இதே ரூல் கொண்டு வரணும் இல்லையா? அங்கே சோயம் தேவதத்தான் இருக்கிற சொல்லுவாங்க, இன்னொருத்தர அயம்ச தேவதத்தான் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம யாராலையும் நியமனம் பண்ண முடியுமா? சோயம் தேவத்தான் தான் சொல்லணும், அயம் சகா தேவத்தான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? கிடையாது. அவ சோயம் தேவத்தான் சொல்லலாம், அயம் ச தேவத்தான் சொல்லலாம். இப்படி ரெண்டு விதமா கூட வரலாம் என்றது இருக்கிறது. முதல் பதம் எது, ரெண்டாவது பதம் எது? இப்போ காரணம் விழுந்த வாக்கியத்தை வச்சிருந்தாலும் நம்மளால நிர்ணயம் பண்ண முடியும். அந்த தேவதத்தினுடைய ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்தில் எல்லா வாக்கியத்திலும் தத்துவம் தான் முதல் இருக்கும் என்ற ஒரு நியமம் இருக்கா? கிடையாது. இதுதான் சொல்ற சோயம் குமான் அயம் அகாவிதி பௌருஷே வாக்கியே.
तथा व्यवहृते अत्र विशेषहेतुः पूर्वापरत्वमिति वाक्यमिदं न वक्तुं मुख्यत्वलाक्षणिकते प्रतिशब्दवृत्त्यो இது நான் சொன்ன விஷயம் தான் சொல்றேன். சோயம் குமான் அயம் அசாமிதி பௌருஷே வாக்கியம் ரெண்டு விதமா இருக்கு. சோயம் குமான் அயம் அசோ. சோயம் குமான் சஹா முதல் அயம் அசோ அயம் ரெண்டாவது முதல் ரெண்டு வாக்கியம். சோயம் குமான் ஒரு வாக்கியம், அயம் அசோ ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியத்திலும் பார்த்தால் வாக்கியே ததா விவகிருதேற்ற விசேஷஹேது பூர்வாபரத்தம் இது வாக்கியமிதம் தான் வக்தும் சக்கியம். பூர்வாபரத்துவம் என்ன பூர்வபதம் என்ன உத்தரபதம்? ஒரு வாக்கியத்திற்கு பூர்வபதம், இன்னொரு வாக்கியத்தில் அது பூர்வபதம். இன்னும் விசேஷமே இல்லை. அதனால எது முக்கியம் எது லாட்சணிகம் சொல்றதுக்கு இது நியாமகம் கிடையாது. அதனால சப்தவருக்கு எங்க லட்சணை அங்கேயா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு லிங்கமகம் கிடையாது. அப்புறம் நகபவதி விரோதஸ்ய ஆபநீதி பதயுகல நிவிஷ்டாம் லக்ஷணாம் அந்தரேண நஹி பவதி கதாச்சித் அத்வயஸ்ய அத்வயத்துவம் நஜ பவதி பரோட்ச பிரத்யேகத்தோபி தத்வதம். இந்த ஜோதி எதுக்காக வந்தது? சரி, அப்படி இருக்கட்டும். திரிகமனாவிரகம் இருக்கு இல்லையா? திரிகமனாவிரகம் இருந்தா என்ன? இங்கே லட்சணையா அங்கே லட்சணையா? திரிகமனாவிரகம் இருந்தா ரெண்டு வழி. லட்சணையே வேண்டாம், ரெண்டு இடத்துல லட்சணம் வேண்டாங்கிற வழி இருக்கு இல்லையா? இல்லைன்னா ரெண்டு இடத்துல லட்சணம் வேண்டாம். இது ரெண்டு மார்க்கம் தான். அதுல முதல் மார்க்கம் இருக்கட்டும், ரெண்டு இடத்துல லட்சணம் வேண்டாம். என்ன தத்துவம் அது சொல்றார். நகி பவதி விரோதஸ்யோத்தி உச்சிதஸ்ய அபநீதி பதயுகல நிவிஷ்டாம் லட்சணாம் அந்தரேனா. லட்சணையே வேண்டாம் நம்மளால சொல்ல முடியாது. லட்சணையே இல்லைன்னா அந்த விரோதத்துக்கு பரிகாரம் கிடையாது. விரோதஸ்ய உச்சிதஸ்ய அபநீதி அபநயனம். உச்சிதஸ்ய விரோதஸ்ய அந்த வந்து சேர்ந்த விரோதத்தினுடைய அபநீதி அபநயனம் பதயுகல நிவிஷ்டாம் லட்சணாம் அந்தரேன நகவதி. அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற லட்சணம் இல்லாமல் விரோத பரிகாரத்தை பண்ண முடியாது. நகி பவதி கதாச்சித் அத்வயஸ்ய அத்வயத்துவம். அத்வயமா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு அத்வயத்துவம் வர முடியாது. நகி பவதி பரோட்ச பிரத்யேகத்தோபி தத்வதம். பரோட்சமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பிரத்யேகம்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ஈஸ்வரத்து விசிஷ்டம் சுரூபம் பிரத்யேகம் இல்லை. ஈஸ்வரன் பிரத்யேகமா வந்து நிறைய இருக்கு புராணத்துல. என்ன பண்றது? புராணத்துல நிறைய ஈஸ்வரா பிரத்யக்ஷம் பூதா பூமி தபகம் ஈஸ்வரா பிரத்யக்ஷம் பூதா. இந்த இடத்துல பாருங்க, ஈஸ்வர சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் பிரத்யக்ஷம் இல்லை. ஈஸ்வர சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் என்ன? பகவத்பாதா ஒத்துருக்கா. புராணம் எல்லாம் அப்படியே ஏதோ உலர்ற மாதிரி அப்படி இல்லை. அதெல்லாம் ஒரு வியாபகாரிகமா ஒத்துண்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சம்பவத்தி மாயாமயம் ரூபம் பகவதா பக்தானுகிரகார்த்தம் எழுதியிருக்காரு ராசிகர். क्या परमेश्वरस्यापि मायामयं रूपम. அப்போ ஈஸ்வர பிரத்யக்ஷ யோகி சொன்னா என்ன அர்த்தம்? இந்த மாயாமயம் ரூபம் இருக்கே, அது ஈஸ்வர சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் இல்லை. என்ன பிரத்யட்சமாகுது? அந்த மாயாமயம் ரூபம் தானே பிரத்யட்சமாகுது. அது பிரத்யட்சமாகட்டும், அதனால ஒன்றும் கவலை இல்லை. சாஸ்திர விரோதம் கிடையாது. ஈஸ்வரா பிரத்யக்ஷோனா என்றது சாஸ்திரார்த்தம். ஏன்னா ஈஸ்வரன் சொன்னா ஈஸ்வர சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் சர்வஜத்வாதி விசிஷ்ட சைதன்யம். அது பிரத்யக்ஷம் கிடையாது. அந்த சைதன்யம் ஒரு மாயாமயமான சரீரத்தை எடுத்துட்டு காமிக்கிறது பக்தனுக்கு முன்னாடி. இது காமிக்கிறது வச்சுக்காங்க. பக்தன் என்ன பார்க்கிறான்? அந்த சரீரத்தை பார்க்கிறான். அது லோக லட்சணமா இருக்கிறதுனால ஈஸ்வரனே வந்துட்டான் சொல்றான். இதுதான் சுவாபாவிகம். அதனால என்ன பண்ணும்? இப்படி வரலாம், வரதுக்கு வாய்ப்பே இருக்கு. அப்ப ஜீவாத்மா பிரத்யட்சமா? ஜீவாத்மா இது
நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கேன்னு சொன்னா சரீரம் தானே உங்களுக்கு இருக்கு. ஜீவாத்மா பிரத்யட்சமா? உங்களுக்கு பிரத்யட்சம் இல்லை, ஆனால் எனக்கு பிரத்யட்சம். ஜீவாத்மா பிரத்யக்ஷா பிரத்யக்ஷா சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிரத்யட்சம். நான் தெரியல, எனக்கு அந்த சைதன்யம் தெரியல. விசிஷ்டமா ஏதோ ஒரு அளவுக்கு தெரியல, விசிஷ்டமா கூட தெரியல எனக்கு. கர்த்தத்வாதி விசிஷ்டா அகம், அகம் என்ற அனுபவம் எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கிற அகம் என்ற அனுபவம் உங்களுக்கு இல்லையே. உங்களுக்கு தான் இருக்கு. நான் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அகம் அது உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். அதனால இந்த ஒரு ஜீவாத்மா என்றத எனக்கு பிரத்யட்சம் சைதன்யம், உங்களுக்கு பிரத்யட்சம் இல்லை. ஈஸ்வர சைதன்யம் யாருக்குமே பிரத்யட்சம் இல்லை, ஜீவாவுக்கு பிரத்யட்சம் கிடையாது. அதனால அது அப்பிரத்யட்சம் சொல்றது. நம்மளுடைய திருஷ்டிய ஈஸ்வர சைதன்யம் ஈஸ்வரனுக்கு பிரத்யட்சமா அதை கேட்க வேண்டாம். இப்போ நமக்கு தானே நம்மளுடைய திருஷ்டியை பார்க்கும்போது ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது எந்த மனுஷனுக்கும் எந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரன் பிரத்யட்சம் இல்லை. அது ஈஸ்வரன் பிரத்யட்சம் சொல்லும்போது என்ன அர்த்தம்? அந்த காமிக்கக்கூடிய மாயாமயம் ரூபம் பிரத்யட்சம். எப்படி நம்மளுடைய சரீரம் பிரத்யட்சமோ அப்படி ஈஸ்வரனுக்கு நியதமா ஒரு சரீரம் இல்லை. ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கா? ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கான்னு கேட்டா இந்திரியதான் பார்க்க முடியுது. துருவன் தபஸ் பண்ணா அங்க வந்திருக்கும் சொல்றா இல்லையா? இந்திரியத்தால பார்க்கலாம். இப்போ அந்த இந்திரியத்தினால பார்க்கட்டும் என்ற உத்தேசத்தோட வந்தா இந்திரியத்தினால பார்க்கலாம், இல்லைன்னா இந்திரியத்தினால பார்க்க முடியாது. திவ்யம் பிரதானுடைய தத்துவ பட்சமே ரூபம் ஐஸ்வரன் இருக்கு. அது வந்து என்ன விஸ்வரூபம், அது தத்துவால பார்க்க முடியாது. இப்ப நமக்கு அந்த அளவுக்கு போக வேண்டாம். அந்த துருவன் ஒரு குழந்தை தபசு பண்ணா முன்னாடி பகவான் நாராயணா அவதீர்ணாக சொல்றது, அது முன்னாடி வந்து இருக்கிறா இல்லையா? பார்க்க முடியும். இந்திரியத்தினால பார்க்கப்படும். என்ன கால விஸ்வரூபமா பார்க்கணும்னா திவ்யம் தத்துவம் தேவைப்படுறது. சாதாரணமாக தத்துவால பார்க்க முடியாது. விஸ்வரூபமா பார்க்கணும்னால் அது முடியாது. என்ன கேட்கிறேன், இப்படி ஏதாவது ஒரு ஈஸ்வரனுடைய சுரூபம், என்னுடைய சுரூபம் ஈஸ்வரன் காமிக்கட்டும். சங்கடத்தாரியா ஒரு சுரூபத்தை நம்மள முன்னாடி அந்த தெரியல காமிக்கிறது, ஏதோ ஒரு பக்தனுக்கு முன்னாடி வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த சுரூபம் வந்து ஈஸ்வரனுடைய சரீரம் சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொல்ல. சரீரம் இல்லை. ஏன்னா சரீரம் என்ற வார்த்தைக்கு ஸ்பெசிபிக்கா அர்த்தம் இருக்கு. போகாயதனம் சரீரம் எதவச்சேதேன போகோ ஜாயதே தன் போகாயதனம். இப்ப இந்த சரீரத்தை வச்சுதான் எனக்கு சுகதுக்க அனுபவத்தை சொல்ல முடியும். ஈஸ்வரன் வந்த தன்னுடைய கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு சுரூபம் இருக்கின்ற அந்த சுரூபத்தில் வந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் அது ஈஸ்வரனுடைய சரீரம் சொல்லலாம். அந்த மாதிரி கிடையாது. கர்மபலமும் கிடையாது, போகமும் கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான். பாஷ்யத்தில் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். பக்தானுகிரகார்த்தம் ஒரு ரூபம் காமிக்கிறது. அது பக்தன் இதுதான் ஈஸ்வரன் ஒரு அவனுக்கு சந்தோஷமானது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால அது வந்து அந்த சுரூபம் என்றது ஈஸ்வரனுக்கு போகமே கிடையாது. ராமாவதாரத்தில் எப்படின்னு கேட்டா அது வந்து ரோதிதி அசதி எல்லாமே இருக்கு. ராமனுக்கு விபேதி எல்லா விகாரங்களும் ராமர் காமிச்சிருக்கார். நடவத் விவகாரம், ஏன்னா நடவத் விவகாரம் நடன் மாதிரி தர்ம போதனாய அவதீர்ணாக ராமோ தர்மோ விக்கிரகவான் ராமன் இருக்கிறதுனால தர்ம பிரச்சாரத்துக்காக எப்படி மனுஷனா இருந்துட்டு எப்படி தர்மத்தை பரிபாலனம் பண்ண முடியும் என்றது காமிக்கிறதுக்கு வந்ததுன்னு சொல்றது இல்லையா? அவ்வளவுதான் வச்சுக்கணும். அப்போ எதாயிராய தர்மத்தை வியாழம் சோதி பாரதா அபிஸ்தானம் தர்மத்தை ததா ஆத்மானம் கிருஜாலும் இதெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு லீலைன்னு சொல்றது இல்லையா? இதுக்குதான் லீலைன்னு பேர். சுகதுக்காரிகள் அனுபவிக்கிற மாதிரி கர்மத்தை ஆதரவு பண்ற மாதிரி காமிச்சு ஒரு மாடலா இருந்து வேற ஒன்றும் இல்லை. கிருஷ்ணன் வந்து மாடல் இல்லை,
ராமர் தான் மாடல், கிருஷ்ணன் மாடல் கிடையாது. அது கிருஷ்ணரே சொல்றார், நான் எது பண்ணியிருக்கேனோ அது உங்களுக்கு தர்மம் இல்லை. பாகவத்தில் வருது. அதனால ஈஸ்வர சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் பிரத்யக்ஷம் கிடையாது. ஈஸ்வரன் பக்தருக்காக காமிக்கக்கூடிய மாயாமய ரூபம் ஈஸ்வரன் கிடையாது. அதுதான் நமக்கு பிரத்யட்சமாக வழியே. இந்த புராண கதையெல்லாம் அப்படி கொண்டு வரும். அதனால தத்பதார்த்தம் பிரத்யக்ஷம் கிடையாது. அதுக்காக தான் சொன்னேன், தத்பதார்த்தம் பிரத்யக்ஷம் நாஸ்தி புராண நத புராண விரோதா இது வாக்கியம் சொன்னா சொன்ன பதில் சொன்ன இல்லையா? நத புராண விரோத இது வாக்கியம் சொன்னா புராணேரி எதுக்கம் ததேவம் யோகிகம் நகி பவதி கதாச்சித் அத்வயஸ்ய அத்வயத்துவம் நஜ பவதி பரோட்ச பிரத்யேகர்த்தோபி தத்வயம். பிரத்யேகர்த்தம் பரோட்சமாக இருக்க முடியாது, அத்வயமாகவும் இருக்க முடியாது. இதன் ஈஸ்வரன் அத்வயமா இருக்க முடியாது, பிரத்யட்சமாகவும் இருக்க முடியாது. அதனால அதுவும் இதுவும் விருத்தமா இருக்கு. விருத்தமா இருக்கிறதுனால அந்த ஸ்வரூபத்தை மட்டும் எடுத்திருந்தால் அது பிரத்யட்சம். ஈஸ்வரன் பிரத்யட்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சர்வஜத்வ சர்வகர்த்தத்வாதி விசிஷ்ட ரூபேண பிரத்யக்ஷம் நாஸ்தி அர்த்தம். சின்மாத்திர ரூபேண பிரத்யக்ஷம். தத்துவத்துடைய வாக்கியார்த்தம் என்ன? சர்வஜத்வாதி விசிஷ்டம் சொரூபம், அது பிரத்யக்ஷம் இல்லை. லட்சியார்த்தம் என்ன? சுத்தம் சொரூபம், அது பிரத்யக்ஷம் தான். அவங்க எந்த கவலையும் இல்லை, அது பிரத்யக்ஷம். அதனால லட்சணம் எடுத்துக்கலாம், விரோத பரிகாரம் பண்ணணும். அவிருத்த விசேஷணத்வய பிரபவத்வேதி விசிஷ்டயோர்த்வயோர் கடதே ந யதைகதா ததா நிகரான் தத் விபரீத ரூபயோ. இது என்ன சொல்றது? ஏகதா ந கடதே அவிருத்த விசேஷணத்வய பிரபவத்வேதி விசிஷ்டயோர்த்வயோஹோ ஏகதா ந கடதே. விசிஷ்டம் ரெண்டு விசிஷ்டங்கள் அத்தியந்த ஐக்கியத்தை அடைய முடியாது. இப்போ விசேஷணங்கள் ரெண்டும் விருத்தமா இருக்கிறதுனால இங்க ஐக்கியம் சொல்ல முடியாது சொல்றது இல்லையா? சர்வஜத்துவம் அல்பஜத்துவம், சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் விருத்தமா இருக்கிறதுனால சர்வஜத்துவம் விசிஷ்டமா இருக்கிற சைதன்யத்துக்கும் அல்பஜத்துவம் விசிஷ்டமா இருக்கிற சைதன்யத்துக்கும் ஐக்கியம் சொல்ல முடியாதுன்னு சொன்னோம். அதுக்கு மேல சொல்றார், இந்த விசேஷணத்துக்கு விரோதம் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, விசேஷத்துக்கு விரோதம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தா கூட விசிஷ்டம் ரெண்டும் ஒன்றா முடியாது, இருக்க முடியாது. அது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். எவ்வளவு தூரம் உங்களால வைக்க முடியாதுன்னு தெரியாது. எப்படி சொல்றதுன்னா, தண்ட விசிஷ்ட தேவதத்தா குண்டல விசிஷ்ட தேவதத்தா. தேவதத்தன் குண்டலம் போட்டிருக்கான், தண்டம் எடுத்திருக்கான். இப்ப தண்ட விசிஷ்ட தேவதத்தா குண்டல விசிஷ்ட தேவதத்தா ஏகோ நபவதி. தண்ட விசிஷ்ட தேவதத்தா குண்டல விசிஷ்ட தேவதத்தா ஏகோ நபவதி. இங்க தண்டத்துக்கும் குண்டலத்துக்கும் விரோதம் இல்லை. விரோதம் இல்லைன்னா ஒரே வெற்றியே தண்டத்தோடையும் குண்டலத்தோடையும் இருக்க முடியும் இல்லையா? அதனால தண்டத்துக்கும் குண்டலத்துக்கும் விரோதம் இல்லை. இருந்தா கூட தண்ட விசிஷ்ட தேவதத்தா குண்டல விசிஷ்ட தேவதத்த ஏக ஏவா இது வக்கும் நெசக்கியதே சாஸ்திரத்துக்கு இருக்கு. அது என்ன லோகிக் இருக்கிறதுல ஒராளாக இருக்க முடியும் இல்லையா? நமக்கு தோணலாம். ஒரே வெற்றி தண்டத்தோடையும் குண்டலத்தோடையும் இருக்கு. அப்ப நீங்க எப்படி தண்ட விசிஷ்டா குண்டல விசிஷ்ட ஏகோ நபோதினியே சொல்றேன் கேட்டா அது வாஸ்தவம் தான். ஆனா அந்த இடத்துல அப்படி அபிப்பிராயம் இருக்குன்னால் அந்த வெற்றி ஒண்ணுதானே அர்த்தம் உங்களுக்கு. தண்டமும் குண்டலும் ஒன்னா, தண்டமும் குண்டலும் ஒண்ணு இல்லையே. தண்டம் வேற குண்டலம் வேற. ஆனா தண்டம் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறவன் குண்டலம் போட்டு இருக்கிறவன் அந்த வெற்றி ஒண்ணுதானே அர்த்தம். அந்த அர்த்த விவசாயம் உங்களுக்கு இருக்குன்னால் தண்ட விசிஷ்ட தேவதைத்தான் சொல்லவே கூடாது, தண்டோபலட்சித தேவதைத்தான். தண்டோபலட்சித தேவதத்தா குண்டலோபலட்சித தேவதத்தை ஏக. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே தேவதத்த சுரூபம் தண்டத்தோடையும் குண்டலத்தோடையும் இருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். தண்ட விசிஷ்ட குண்டல விசிஷ்ட தேவதத்தான் சொன்னா என்ன அர்த்தம்? தண்டமும் குண்டலும் ஒன்னா அர்த்தம்.
விசேஷணங்கள் ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் விசிஷ்டம் ஒன்னாகும். அப்படி இல்லையோ? இதெல்லாம் டெக்னிக்கல் சைடு, டெக்னிக்கல் அந்த மாதிரி அப்படி இருக்க வச்சுக்கோங்க. நான் அது ரொம்ப இது பண்ணல. ஆனா ஒரு நியமம் இப்படி இருக்கு, விசேஷணங்கள் ரெண்டும் ஒன்னா இருந்தா தான், விசேஷணங்களுக்கு ஐக்கியம் இருந்தா தான் விசிஷ்டத்துக்கு ஐக்கியம் வரும். விசேஷத்துக்கு ஐக்கியம் இல்லாதையும் அந்த விசேஷம் ஒன்று சொல்லணும்னா விசேஷம்னு சொல்லக்கூடாது. இது விசேஷம் இல்லை, அதுக்குதான் உபலட்சணம்னு பேர். அது சொல்றாரு, அவிருத்த விசேஷண துவய பகவத்தேதி விசிஷ்டயோர் துவயோகோ தடத்தே ந யதா ஏகதா. பரவம் அவிருத்தமான ரெண்டு விசேஷணத்தை வச்சுட்டு விசிஷ்டத்தை ஒன்னா பண்ண முடியுமான்னு கேட்டா அங்கே கூட விசிஷ்டம் ஒன்னா இருக்க முடியாது என்ற ஸ்திதியில அதான் விபராந்த விபரீத உபயோகம். விருத்தமான ரெண்டு விசேஷத்தை வச்சுட்டு நீங்க எப்படி விசிஷ்டம் ஒன்னா சொல்றது? அவிருத்தமான ரெண்டு விசேஷத்தை வச்சுட்டு கூட விசிஷ்டம் ஒன்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கிறது விருத்தமான ரெண்டு விசேஷத்தை வச்சுட்டு விசிஷ்டத்தினுடைய ஐக்கியத்தை சொல்லவே முடியாது. அதனால விரோத பரிகாரம் பண்ணோம்னா லட்சணையை தான் ஆசிரியக்கணும். அதுதான் அவர் ஏனது ஆத்மன ஈகதா வதனேன பிரதிபாததே தயோ அபுந்தரம் அஸ்வமேதி சுதம் ஏவம் பிரதிதாபி லட்சணம்.